ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் வெள்ளிக்கிழமை நான் செய்த பூஜை வேலைகள், அதோட கண்டினியூஸாக சனிக்கிழமை காலையில் வரைக்கும் நான் என்னென்ன வேலைகள் செஞ்சேன்றதை பார்க்கலாம். அதில் வீட்டில் என்னென்ன டெக்கார் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் மாற்றங்கள், அதாவது நம்ம டெய்லி நம்ம வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம், புதுசாக எதாவது மாற்றணும் அப்படின்றதுக்காக சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சுருக்கேன். அது மட்டும் இல்லை, பிரம்ம முகூர்த்த பூஜையும் இன்றைக்கி சரியாக செஞ்சுட்டேன். என்னென்னா குளிரில் கொஞ்சம் செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, அது எப்படி ஈஸியாக செய்யலான்றதையும் காட்டியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பயன்படும் நம்புகிறேன். பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரமாக தூங்க போயிட்டு உடம்புக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்து காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு டக்குன்னு எல்லா வேலையும் முடிச்சிடலாம். நம்ம டைமை நம்ம தானே சேவ் பண்ணணும் இல்லையா? நம்ம கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டாலே கடன்னு எல்லா வேலையும் முடிச்சிடலாம். ஓரளவுக்கு நான் 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்லலை, ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சா கூட கடன்னு நம்ம எல்லா வேலையும் முடிச்சிடலாம். நான் டெய்லி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுக்கு காரணம், நான் நைட்டு அதிகபட்சம் 10 மணிக்குள்ளே தூங்கிடுவேன். பசங்களை தூங்க வச்சுட்டு பசங்க கூட நானும் படுத்துருவேன். நான் நைட்டு 10 மணிக்கு படுத்தால் மட்டும்தான் என்னால் காலையில் 3:50க்கெலாம் எந்திரிக்க முடியும். 4 மணிக்கு எந்திரிக்கன்னா நான் 3:50க்கே அலாம் வச்சுருவேன். கொஞ்சம் ப்ரிப்பேர்டாகவே இருப்பேன். ஏன்னா 3:50க்கு எந்திரிச்சாதான் குளிச்சுட்டு பிரம்ம முகூர்த்த பூஜை, விநாயக பெருமான்கிட்ட பூஜை, அது போக கிச்சனில் நம்ம பூஜா ரூம்லேயும் பூஜை முடிக்க முடியும். ஸோ நான் அந்த பூஜை முடிக்கிறதுக்கு 5:30 ஆகிடும். அது போக பசங்களுக்கு டிஃபனாக இருக்கட்டும், லஞ்சு ரெண்டுமே காலையிலே பேக் பண்ணிடுவேன். அதே மாதிரி பசங்களையும் ஒரு 6 மணிக்கு எழுப்பி விட்டுருவேன். அவங்கவுங்க வேலையை பார்த்துருவாங்க. நான் லஞ்சு, ஸ்நாக்ஸு, சைட் டிஷ் இது மட்டும் பேக் பண்ணி கொடுத்துட்டு பாப்பாவுக்கு தலைவாரி விட்டுருவேன். பசங்க 8 மணிக்கு கிளம்புனதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பேன். ரெஸ்ட்டுனா தூங்க மாட்டேன். கொஞ்சம் ஃபோன் பார்க்குறது, கொஞ்ச நேரம் ஷின்சன் பார்க்குறது, அப்புறம் நல்ல சாமி பாடல் மைல்டாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி சுவாமி பாடல்கள் இந்த மாதிரி பார்ப்பேன். வேலை செய்ய போகிறேன், ஏதாவது ஒரு நிறைய வேலை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நல்ல ஃபோர்ஸான சாமி பாட்டு வைப்பேன். நல்ல சவுண்டாக ஃபோர்ஸாக வைப்பேன். ஏன்னா சாமி பாட்டு ஓடும்போது எப்படி அவ்வை சண்முகியில் வேலை பார்ப்பாங்க, அந்த மாதிரி கடன்னு வேலை பார்ப்பேன். அப்படியே அந்த பாடலோடு ஒன்றி போயிடுவேன். பிரம்ம முகூர்த்த பூஜை எப்படி ஈஸியாக குளிரில் செய்யலான்னா, ஸ்வெட்டரோ ஸ்கார்ஃபோ போட்டுவிட்டு செய்யுங்க. அது முடியலன்னா நம்ம பூஜை ரூமில் மாவுக்குளம் போட்டு அதில் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றி பூஜை செய்யலாம். அதுக்கப்புறம் வேலை எல்லாமே முடித்ததுக்கப்புறமா என்ன பண்ணுவேன்னா, ஒரு 9:30க்கெலாம் வேலை ஷார்ப்பாக 9:30 10 மணிக்கு முடிச்சிடுவேன். முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு, ஏன்னா தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னா மிஷினு அப்படி நின்றும். அந்த மாதிரி தொடர்ந்து செய்யாமல் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு திருப்பி எனக்கு பிடிச்ச மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறது. கொஞ்சம் நேரம் தூக்கம் வந்தால், பகலில் தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் தூக்கம் வந்தால் வேறு என்ன செய்கிறது, நம்ம சீக்கிரம் எந்திரிக்கிறோம் இல்லையா? அதுக்காக தூக்கம் ஒரு 1/2 hour தூங்குவேன். திடீர்னு டயர்டாக இருக்குன்னா 1 hour கூட தூங்குவேன். ஆனால் எப்படி சொல்கிறது, சும்மா இருக்கணுன்ற எண்ணம் வரவே வராது. எதாவது ஒன்று செய்யணும், எதையாவது ஒன்று உருட்டிகிட்டே இருக்கணும்னு பண்ணிக்கிட்டே இருப்பேன். நிலைவாசல் பூஜை அழகாக முடித்தாச்சு. நம்ம பூஜை ரூமுக்கு எந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நிலைவாசலுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்மளோட கோபம், துக்கம், சந்தோஷம் எல்லாமே நம்ம வீட்டுக்குள்ளே தான் இல்லையா? நம்ம வீடுங்கிறது கோவில் மாதிரின்னு சொல்லுவோம். கோவில் மட்டும் இல்லை, கோவிலுக்கு போனோன்னா சந்தோஷத்தை நினச்சி போவோம். துக்கமாக இருக்கும்போது கோவிலில் போய் நம்மளோட மனசு சாந்தடையணும் அப்படின்றதுக்காகவும் போவோம். ஆனால் வீடுங்கிறது நம்மளோட எப்படி பெஸ்ட்டு ஃப்ரெண்டு மாதிரி, ஒரு தாய் மாதிரி. நம்ம குளித்தாலும் சரி, குளிக்கலைனாலும் சரி, சுத்தமாக இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, நம்மளை மெருகேற்றக்கூடிய ஒரு இடம்னா நம்ம வீடு. நம்ம வீட்டை சுத்தம் பண்ணுறது நம்ம வேலை இல்லாமல் செய்கிறதா அர்த்தம் கிடையாது. நம்மளோட ஃபீலிங், நம்ம என்ன முழுக்க இந்த வீட்டை சுற்றியே தான் இருக்கும். நம்ம என்ன நினச்சாலும் நம்ம வீடு நிறைவேற்றி கொடுக்கும். அது சொந்த வீடாக இருந்தாலும் சரி, வாடகை வீடாக இருந்தாலும் சரி. நீங்கள் வாடகை வீட்டில் இருந்துட்டு நான் சொந்த வீட்டுக்கு வரணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். அதை நினச்சி பாருங்கள். அந்த வாடகை வீட்டில் இருக்கும்போதே அதை சுத்தம் பண்ணி அதை கரெக்டாக வச்சு பாருங்கள். அந்த வீடு ஆட்டோமேட்டிக்காக நம்ம நினச்சதை நடத்தி காட்டும். பசங்க ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறமா நம்ம கிச்சனில் இருக்கிற அன்னபூர்ணி தாயாருக்கு
கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த ஸ்பேஸை வந்து கொஞ்சம் அழகாக ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏற்கனவே வியாழக்கிழமை எல்லாத்தையும் கழுவி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி அதை நல்லா ஆர்கனைஸ் பண்ணி தீபார்த்தனை காட்டுவோம், எதையுமே கொஞ்சம் நுணுக்கமாக செய்வோம்னு நினப்பேன். இந்த அக்ஷய பாத்திரத்தில் நான் என்ன வச்சுருக்கேன்னா கல்லுப்பு, ஊறுகாய், பருப்பு, பச்சரிசி, புளி வச்சுருக்கேன். இதில் தாயாருக்கு தண்ணீரும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஸ்டவ் மேலேயும் நல்லா மாக்கோளம் போட்டு விட்டுட்டேன். இந்த மாக்கோளம் போடுறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. மாவு கோலம் போடுறதுக்கு ஒரு 5 நிமிஷம்தான் ஆகும். பச்சரிசியை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா நல்லா காய வச்சிட்டோன்னா மாவு கோலம் டக்குன்னு 5 நிமிஷத்தில் போட்டுடலாம். மாவு கோலம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் உருளியை டெக்கர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி உருளிலாம் டெக்கர் பண்ணும்போது நம்மளோட மனசு வந்து ஒரு டிவைன் ஃபீலிங்காக, ஒரு சந்தோஷமான நிலைமையிலே ஒன்று போல் நம்ம வாழ்க்கை எப்படி தேவையற்ற சிந்தனைகள் இருக்காது. உங்களுக்கு டென்ஷன் ஆகும்போது இந்த மாதிரி உருளி டெக்கர் பண்ணுறது, கோலம் போடுறது, அந்த கலர் கோலம் போடுறது, அதே மாதிரி அந்த பிளான்ட்டு மேலே கொஞ்சம் அக்கறை, அதாவது பிளான்ட் கேர் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது தேவையற்ற சிந்தனைகள் வரவே வராது. அதே மாதிரி அடுத்தவங்களை பற்றி நம்ம பேசணும், சிந்திக்கணும் அப்படின்ற எண்ணமும் நமக்கு வராது. அதே மாதிரி நம்மளை பற்றி அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்ற எண்ணமும் வராது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீஷோலேருந்து ஒரு டெலிவரி வந்துருந்துச்சு. என்னென்னா புத்தர் ஸ்டிக்கர் தான் அது. நான் ஆன்லைனில் இந்த மாதிரி ஸ்டிக்கர்லாம் ஆர்டர் பண்ணதில்லை, வேறு பொருட்கள்லாம் பண்ணியிருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸ்டிக்கர் எப்படி இருக்கும்னு தெரியல. அதே மாதிரி ப்ரைஸுமே கம்மியாக தான் இருந்துச்சு. நான் இந்த ஸ்டிக்கர் 102 ரூபாய்க்கு வாங்கினேன். இது எதுக்காக வாங்கினேன்னா நம்ம ஹாலில் விருட்சம், அதாவது மரம் வந்து ஃபோட்டோ வரைஞ்சிருப்போம். நீங்கள் ஷார்ட் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த மரம் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ், நம்ம ஹாலில் உட்கார்றவங்க வர்றவங்க கரெக்டாக இதில் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். எந்த ஒரு நெகட்டிவிட்டியுமே உள்ளே வரக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி வரைஞ்சோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதில் புத்தர் தான் நான் யோசித்து வச்சுருந்தேன். புத்தரை வந்து அப்படியே நல்லா அழகாக டைல்ஸ் மாதிரி பதிச்சிடணுன்னு. ஆனால் அது அமையல கரெக்டாக. சரி விருட்சமாக வரைஞ்சிடலான்ட்டு அதை வரைஞ்சிட்டோம். அதில் புத்தர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்டிக்கர் வாங்கியிருந்தேன். இது எப்படி ஒட்டுறதுன்னு தெரியாமல் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். அதிலே கொடுத்துருந்தாங்க ஏபி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் பார்த்து மெதுவாக ஒட்டினேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ஒரு 3D பிரிண்டட் மாதிரி இருந்துச்சு. பின்னாடி இதை ஒட்டும்போது பின்னாடி ஃபுல்லாக பிங்காவோ ஒயிட்டாவோ இந்த மாதிரி பிளெயினாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு பின்னாடி வந்து பூவோ டிசைனோ இருந்துச்சுன்னா அது அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. இங்கே பார்க்கும்போதே தெரியும் புத்தரோட தலைக்கிட்ட அந்த லீஃப் வந்து கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். புத்தருக்காகவே இந்த விருட்சம் வரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அப்படியே போதி மரத்துக்கு கீழே புத்தர் உட்காந்துருந்த மாதிரி இருந்துச்சு. நல்ல ஒரு டிவைன் ஃபீலிங்காக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு நல்ல ரிச் லுக்காகவும் இருந்துச்சு. தனியாக 2 லோட்டஸும் கொடுத்துருந்தாங்க. இந்த பக்கம் ஒன்று ஒட்டியிருந்தேன். அது வந்து ஆக்சுவலாக அந்த பக்கம் ஒட்ட வேண்டியது. நான் இந்த பக்கம் மாற்றி ஒட்டியிருந்தேன். ஏன்னா அந்த பக்கம் மரம் வந்து மறைஞ்சிருது இல்லையா, அதுக்காக இந்த பக்கம் ஒட்டியிருந்தேன். இன்னொரு தாமரைப்பூ வந்து அந்த பக்கமாக ஒட்டியிருந்தேன். ரொம்ப அழகாக அவருக்காகவே ஒதுக்கப்பட்ட மாதிரி இருந்துச்சு. அவ்வளோதான், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். கடவுள் இருக்காங்க, கடவுள் நம்மளை கைவிட மாட்டாங்கன்னு நம்புவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.